இது ஆனமடி அப்படியே நிக்குது நல்லா வேற மூணு பல்லெல்லாம் கொட்டிடும் பைபாஸ்ல லாரி வரணும் நேரம் வர மேல் பராக பார்த்தணும் மேல் பராக என்ன பாக்குறது எங்க கீழே பாக்குறது ஆமாங்க சரி பார்த்தாயா நம்ம கேட்ட ஒரு அழகிய பெண்ணை தேர்ந்தெடுத்து விட்டேன் அதோ பார்த்தாயா ஆடிக்கொண்டு செல்கின்றான் ஏதோ அதோ பாரு ரொம்ப அழகா இருக்குது எனக்கு தெரியலையா எனக்கு தெரியல உனக்கு கண்ணு சாலை வேணுடா சாலை வேடல தோய்பாடு சாலை சொல்ல அந்த பெண்ணை குறிப்பிடையாக சென்று மடக்கி விடுத்து நம்முடைய ஆசை புறப்பட்டு வா 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 என்னவோ ஆம்பளன்றானே பொம்பளன்றானே நடுக்குள்ள பார்த்தா எப்படி தெரியா நீ 9 ஏய் எஜமா ஐயோ ஐயோ மாடு மேக்ஸிமம் மாடு கொஞ்சம் பக்கமா ஐய் நான் வச்சான் நீப்பா கையை வச்சான் கை தானே வேற ஒண்ணும் இல்லையா முன்னாடி முடியாது நம்ம நேரம் கட்டாகி போயிடுச்சு ஏய் ஓயே நான் தான் போய் போனா ஜாயின் பண்ணேன்டா நேரம் நேரமே ஏய் எஜமா தற்போது உங்களுக்கு இந்த இடத்துல வேலை என்பது கிடையாது ஏமா சரி இப்படிதான் எப்ப பார்த்தாலும் வாடா கும்பலா போகும்னு சொல்லுவேன் ஆமா ஏய் பசின்னு சொன்னா போதும் ஹோட்டலுக்கு போவாரு வாங்கி கொடுப்பாரு வயிறார வாங்கி கொடுப்பாரு உட்காந்து சாப்பிடுங்க நான் கேட்டு வாங்கி சாப்பிட்றான்னு சொல்லுவாரு நம்ம கைது கிழந்து 2 பேரும் வெளியே வந்துருவோம் இவர் துட்டு கொடுத்து வருவான்னு பார்த்தா இவர் மாவாட்டிக்கிறார் உள்ளா சனின செச்சவையா இல்ல அப்ப எங்க ஏன் போக சொல்றேன் அப்ப நீ சொல்றத பார்த்தா கறிவேப்பிலை மாதிரி அந்த கறிவேப்பிலையே எல்லா குழம்புலையும் போடுறாங்க ஆனா சாப்பிட எடுத்து போட்டுதான் சாப்பிடுறாங்க அத வர எங்க 2 பேரும் எல்லா வேலைக்கு வச்சுக்கிறேன் இங்க மட்டும் வானான்றிய எதற்காக உங்களை அனுப்புகின்ற எதற்காக இவ்விடத்துல இறக்கற்ற பெண்ணை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன் நீங்கள் இருவரும் அப்புறமாக சென்று எவரும் வராதபடி உங்களுக்கு ஏற்ற நான் போதான் சொல்றியா சும்மா இருங்க 3 பேர் வந்த 3 பேர் பங்கு உண்டு வயசு பத்தாத பையா எல்லாம் பார்த்தா கண்ணு கெட்டுடும் நீ போடா டேய் நானே அதுமா புட்டி ஏத்துக்கலாம் வாய குத்து சூத்த புண்ணாய்க்கிற படா படா கண்ணு நீ ஆட்டல டேய் போணுமா உனக்கு வேலை கிடையாது உனக்கு 1 வாரம் விடுமுறை 1 வாரம் ஏன் கொடுத்தியா 1 வாரம் சம்பளம் யார் கொடுக்குறா ஏண்டா விடுமுறை தான் தருவாங்க சம்பளம் வேற தருவாங்களா நான் கொடுத்தாதான் வேலை செய்வோம் சரி உனக்கு 1 வாரம் விடுமுறை சம்பளம் சேர்த்து விடு முடிஞ்சா பாரு இல்லைன்னு வச்சுக்கா என்னை கூப்பிடு நான் வரேன்
புத்திமதி சொல்லி நான் என்ன இங்க கவலையா இருக்கேன். இல்ல ஆளு பக்கம் தொண்டா ஏசி தான் போவோமே. உடனே போற அறிவுல கம்மி ஆட்டியா? அறிவு தான் உனக்கு, புத்திக்கு தான் உனக்கு, வயிற்று என்ன துண்ற துண்ற என் மகனை கொடுத்தன்னு வச்சுக்கா கொஞ்சம் மொத்தம் அப்படின்னு என்ன கேலாம். உடனே போறேன் உடனே போறேன் கட்டான உடல் பட்டு போன்ற மேனி. உங்களுடைய பெயர் என்ன போகும்? என் பேரா? என் பேர் எதுக்கு கேட்கிறீர்கள்? தெரிந்து கொள்ளாம சொல்ல முடியாது. என் பேர் சொல்ல முடியாதுன்னா மாடி போடி தான் கூப்பிடணும். முடியாது. ஐயோ அப்புறம் கூப்பிடாது. எங்க அண்ணன் திட்டு வாரி தெரிஞ்சா. அப்படி என்றால் உன் பெயரை கூறு. என் பேர் தான் சுந்தரி. சுந்தரி. ஆஹா, தோற்றத்தை கேட்ட பையன், பெயர் கேட்ட உருவம். சுந்தரே. என்ன சுந்தரே என்ன? வரமாட்டேன். ஐயோ நான் வரமாட்டேன். எதுக்கா? எனக்கு பிடிக்காது. நீ எதுக்காக என்ன கூப்பிட்ட? எதுவுமே சொல்லவே இல்லைண்ணா. நீ எதுக்காக கூப்பிட்ட? ஓய் சுந்தரியா, ஞம் ஞம். அப்படின்னா ஒண்ணும் புரியாது. அப்படின்னா என்ன? இல்ல ஆஹா. நம்மள வேலை இல்லாம. ஐயோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. தெரியாதா? நான் நட்டு தரேன். வேண்டாம், எனக்கு தெரியாது. நான் போவேன். எனக்கு தேடுவாரு. உனத்தான் வந்துக்கிறேன். வழிய போக வேண்டும். சரி, சுத்தி வளைத்து பேச விரும்பவில்லை. கட்டி அணைத்து ஒரு மொத்த தர முடியும் இருக்கின்றாய். தர முடியாதடா. முடியாதடா. நீ தரவில்லை என்றால் மொத்தம் நான் தருகின்ற உனக்கு முடியாதடா. அண்ணே, காதலிக்க தோணுதடி கட்டான வயசு. ஒரு பெண்ணென்று பாராமல் இப்படி செய்யலாமா? இது முறையா? ஏண்டா அறிவு இருக்கா? புத்தி இருக்கா உனக்கு? ஏய், என் உயிரை போகணும். முடியாது. முடியுமா முடியாதா? முடியாதடா. முடியாது 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 பேசுவாங்க. என்ன பயந்து உன்னை பார்க்க பார்க்க மனிதருக்கு ஆசை அதிகமாக கொண்டிருக்கிறது. எப்படி தெரியுமா? என்ன தொட்டும் தேனை சொல்லுவா.
உன்னை பார்க்க பார்க்க என் மனதில் இருக்கும் காதல் ஆசை அதிகமாக கொண்டா இருக்கின்றது. ஆழ்த்துறதா அனுமதிங்கிறான்னு என்ன சொல்றா? வரேன் கோயில் சீக்கிரமே. மாமா கல்யாணமா என் நிலைமை என்ன ஆகுமோ? கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்? அடுத்தது என்ன? முதல்ல முதலிரவா? ஆமா. முதலிரவு சொல்றியா? அது எப்படி இருக்கு மாமா? முதல்ல கட்டால நம்ம கட்டுறாங்க. கட்டில் மேலே நான் ஒய்யாரமாய் அமர்ந்திருக்கேன். ஆஹா, நீ பஞ்சநமத்தில் அமர்ந்திருக்க. நான் சொம்புல பால் எடுத்துக்கிட்டு பஞ்சநமத்தில் வரேன். பாலை நீ குடிக்க, நான் குடிக்க. வாழைப்பழத்தை தோலை உரிச்சு மூவாயில நான் வைக்கும், ஏன் வாயில நீ வைக்கும். உடனே லைட் ஜம்மால் ஆஃப் பண்றேன். லைட் ஆஃப் பண்ண உடனே சொல்லக்கா எப்படி தெரியுமா? உன்னை பார்த்த போது என்னால் முடியாதுப்பா. சுந்தரி உடம்பு சரியில்லை. யாருமே கிடையாது. நான் வெக்கத்தை விட்டு காலையே வேண்டாம். போலாமா? தமிழ்நாட்டு இங்க தான் பார்த்தா ஓட ஓட தான் காலில் மரியாதையா நான் வரமாட்டேன். வர முடியுமா? முடியாதா? சுந்தரி எவ்வளவு அழகா இருப்பா. தற்போதப்பா உனக்கு மட்டும் வாயனே என்னை நீ தொட்டா ஐயோ ஐயோ மானமே போச்சு. என்ன வந்தா உள்ளிட்டுமா குனினா மூஞ்சும் இந்த மத்தவங்க தெரியாதா? அடுத்தவங்க அடிக்க மாட்டேன். நான் கட்டுனேன். நீ ஏண்டா வந்தது? மானமே போச்சடா. காடையும் மாமா கணேசன் மாமா கண்ணே பள்ளி மணிகண்டா தாலுகா சனினே சனினே மானத்தை போடா மானத்தை போடா ஒன்னே தெரியல. நம்ம வெள்ளை மாடு வச்சுங்க, என்ன பசு மாடு செடிக்கு வந்துக்கிற அப்படி இருக்குதுயா. காளை மாடு ஓன எட்டாரியா பார்த்தா தந்து அங்கே கொட்டையில பட்டு கிடப்பாங்க மாமா. ஓ எரியுதா? நான் ஒரு வைத்தியம் சொல்றேன். அதனாலதான் உனக்கு தேடி வரேன். என்னதான் நாடி வருவாங்க வைத்தியனா. நீ பச்சை மிளகா ஓட்ட ஓட்ட அரிசி தரு. ஐயோ
நம்பால் தான் பழகுது. நாம ஒரு 15 போலாம். இன்னொரு கிரா இதுவும் லொட்டு போடுறாப்புல இருக்குது. நல்லா கரியா நல்லா இருக்கிறேன். பாப்பா மத்தி பாம்பு ஜியோ யார் சொல்லா நீ? நான் போட்டு அவரு பண்ணாரு. அவரு மாட்டாரு. அப்படியா? கம்பல ஒரு ஆள் தான் விட்டு வச்சுக்கிறோம். யாரு? ராபர்ட் தான் விட்டு மத்தெல்லாம் நான் தான். சரி சரி. என்ன செய்ற? என்னடி செய்ற? நான் சில்லாக்குது. என்னாச்சு? என்னாச்சு? அவன் இட்டும் போனா வைக்க போற தோப்புக்கா போனான். போனீங்க இட்டும் போய் படுன்றான். என்னது? நான் அழகி வந்தோம் பாரு. அழகி கனவு கண்டேன். அது மட்டும் இல்ல. என்னாச்சு? பூனேன்றான். எதுக்கு? அவனுக்கு தான் தெரியும். என்ன தெரியும்? நீ என்ன செய்ற? நான் வானா முடியாது. ஏற்கனவே நான் பாதிப்பட்டுக்கிறேன். அவகிட்ட போய் சொல்றியே நம்ம திரும்ப அனுப்பாவா? நானி வாங்கி தரேன். அடிச்சு அப்படியே மாடி தப்பு. நீ எங்கதான் அடிக்காத விடுவேன். சரியா? நீ அடிப்ப. என் பேரை கேக்குறேன். ஆமா. வெக்கம்ல சொல்லி. என் பேர் பூமிகா. நல்லா பூமிகா போய் செத்துருவா. நல்லா இருக்குதா? நல்லா நீ சூப்பரா இருக்க. தலை என்ன போட காசுக்கிறா? நானா? எடுஞ்சல ஷாம்பு. ஆனா நீ என்ன போட காசுற? கவர்மெண்ட் சிங்காத்தூள். என்னது? அது எங்க கிடைக்குது? அது கடையில இல்ல. ஏரி களிமண். அப்படியே? அதான் சரியா இருக்குது. அழகா இருக்குது. நல்லா கட்டனா? நல்லா கரெக்ட் சூப்பரா. யாரு தெட்டா? யாரு தெட்டா? எங்க பாட்டி இது பாத்ரூம் குளிச்சிருந்தா. கோடி மேல் போட்டு தூக்கி ஓடியாங்க. அப்படியா? எங்க பெரியமா. அழகா இருக்குது. என்னால நடக்க முடியல. வரேன்னா பார்த்து போயிட்டா. மோசமான பாவி. உச்சரா நடந்துக்கோ. நானே அவஸ்தைப்பட்டேன். ஐய் பாவாடை யாரு? பாட்டி பாட்டிதான். நெல் போட்ட கோழி மாதிரியா இருக்குது அப்படியே. சரியா? பாவாடை வச்சுக்கிறேன். என் வாயா எப்படி இருக்குப்பா? எங்க ஆயா நீ தான் வச்சுங்க. கட்டுமா பாமத்தி. என்ன? கட்டெடுத்து மொத்தம் முடியாதடா. முடியாது.
சாடி கொண்டு அடிக்கின்றாயே இது புரியா? இது அடிக்குமா? நீ அக்கா தங்கை குறைக்கவில்லையா? இப்படி அடிக்கின்றது நாயப்படப்பா. அக்கா தங்கச்சியோட பிறந்த நாயா நீங்க நட்டு போடுறேன். இந்த வேலையை அங்க நட்டிருக்கேன். கட்டிடத்தோடு முத்தம் தர முடியாதா? முடியாது. முடியாது என்று உரைத்த உன்னை விட போவதே கிடையாது. ஐயோ தற்போது பலவந்தமாக ஆஹா, தேடி கிடைக்காத இன்பம், காண கிடைக்காத இன்பம். இதை விட பெரிதான வேலை இருக்கின்றது. அந்த வேலை முடிந்தது சென்று வருகிறது. நான் வேண்டாம் வேண்டாம் என்று உரைத்தேன். என்னை இப்படி சீரழித்தீர்களே. நீங்கள் தான் எனக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும். மனதிரத்தில் நடந்து கொண்டு உடலை சுமனுக்கு என்னால் முடியாது. ஆகையால் நீங்கள் செய்த தவறுக்கு பரிகாரமாய் என் கயத்தில் ஒரு தாலி காட்டுங்கள் ஐயா. கஞ்சா கஞ்சா மெஞ்சுவாங்க. மெஞ்சதுக்கு அப்புறம் காலில் இருந்து கெஞ்சுவாங்க. ஓய் ஐயா, இடத்துல யாரும் கிடையாது. நீயும் நான் மட்டும்தான். ஆமாம் நடந்தது உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா. ஆகையால சாப்பிட்டமா, கை கழுவணுமா, போனமான்னு இருக்கணும். ஐயா வாடே. ஐயா என்றால் இந்நாட்டு மக்களை கேவலம் பேசுவார்கள். என் அண்ணனுக்கு தெரிஞ்சால் என் அண்ணன் உயிரில் இருக்க மாட்டார். ஆகையால் உங்கள் கரத்தால் திருமணம் செய்து கொள்ளுங்க. மாலை மாற்றிக் கொள்ளுங்க.
உனக்கு நிச்சயம் திரும்ப செய்தால் வேண்டும். ஆமாம் ஆமாம் ஐயா ஆமாம் ஐயா பத்தினி உத்தமே அல்லவா? ஏ பையா நான் ரெடியாக்கிறேன். என்ன சமாச்சாரம்? நான் முடிஞ்சுட்டா முடியலையா? இல்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணுதா படிக்கலையான்னு ஏய் சொல்லுங்க. இவர் என்ன உரைக்கின்றார்? என் கற்பை கடித்து விட்டீர்கள். ஆமா. ஆகையால நீங்கள் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் உரைக்கின்றார். ஒரு வேலை திருமணம் செய்ய மறுத்தால் நாட்டு மன்னடத்தில் சென்று கருத்த முகமுடியனை கெடுத்து விட்டான் என்று உரைத்து விட்டால் உண்மை சொல்ற நமக்கு தான் ஆப்பு. யாருக்கா ஆப்பு வச்சுக்குவாங்கன்ற ஆபத்து. அதனால ஆகையால என்ன செய்ய போறீங்க? திருமணம் செய்வது போல் செய்து இவள் கதை எங்கேயா அதுதான் வந்தேன் நானு. கொண்டு வாடா மாலையா மாங்கலித்தியம். மாங்கல்யம் மட்டும் தான் இருக்குது. மாலை வருதா இருந்தா அப்படி ஓடு. என்னங்க கற்பை கடத்த நானே அப்படியா உன்னை திருமணம் செய்து கொள்ளாமல் ஆகட்டுங்க ஆகையா நன்றிங்க. எப்போது நீ ஆசைப்பட்டு பாரு. அப்படியா நானே உன்னை திருமணம் செய்து நீ ஆசைப்பட்டது நாங்கள் தானே. ஆமா ஆமா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுது. வா சீக்கிரம் வா. உள்ள இருக்குமா பாலும் டீயும் கொடுக்குறவா. ஏய், வாடும் வாடும். ஏய், திருமணம் முடிந்து விட்டது. ஆமாங்க நாம் இருவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும். ஆமா ஆகையால ஆகையால் அதோ பாரு இந்த இல்லத்தை பாரு அங்க பாரு யார் இல்ல தங்கச்சி அண்ணா குளக்கரைக்கு சென்று வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அண்ணா இந்த குளத்தில் இருக்கின்றாயே அம்மா அண்ணா அண்ணா யார் என்று தெரியவில்லை. ஒரு கருத்த முகவரி நான் நீர் இருக்கின்ற போது என்னை தடுத்து என்னை எச்சரிக்கை எனக்கு சொன்னான். என்னால் முடியாது சொன்னேன். என்னை வலுக்கட்டாய் பண்ணி இழுத்து போய் என் கருப்பை அழைத்து விட்டேன் அண்ணா. அது மட்டுமில்லை அண்ணா என் கருப்பை அழைத்துவினே திருமணம் செய்து கொள்ளுக்கு எஞ்சினேன் ஆகிறேன். அப்போது என்னை திருமணம் செய்து கொண்டு அதை பார் இல்லம் செல்லாமான்னு கூப்பிட்டு என்னை அழைத்து என்னை காய்ச்சல் கூத்திவிட்டேன் அண்ணா. தங்கச்சி, இந்த பாவியை விட்டு பிரிந்து விட்டாயே. உனக்கு எப்படியெல்லாம் திருமணத்தை செய்து அழகு பார்க்க வேண்டும் என்று நான் நினைத்தேனே அண்ணா. தங்கச்சி, அம்மா அண்ணா உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன் அண்ணா. என்னம்மா அண்ணா